2025 சிறப்பு முன்னோட்டம். வணக்கம் நேயர்களே, இது சன் குடும்பம் விருதுகள் 2025 ரெட் கார்பெட். வழங்குவோர் ராம்ராஜ் தோத்திஸ் ஷர்ட்ஸ், பனியன்ஸ், பிருத்வி விமென்ஸ் இன்னவர், தங்கமயில் ஜுவல்லரி, டவ், பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் மற்றும் சத்யா குழு குழு ஏசி ஆஃபர். சேர்ந்து வழங்குவோர் 999 மேட்சிங் தோத்திஸ் அண்ட் டி-ஷர்ட்ஸ், சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், நாகா டபுள் ரோஸ்ட் ரவா, டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா, லலிதா ஜுவல்லர்ஸ் அண்ட் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தோர். சன் குடும்பம் விருதுகள்னாலே ஒரே கொண்டாட்டம் தான். ஆமாங்க, ஒரு திருவிழா மாதிரி வைபா இருக்குல்ல. திருவிழா மாதிரி இல்ல, திருவிழா தான். ஒவ்வொரு சன் நட்சத்திரங்களும் நம்மள அவ்வளோ அழகா என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், அதுவும் குறிப்பா இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் வந்து ரெட் கார்பெட். மீனா மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சங்கர்? உங்க பக்கத்துல டல்லா இருக்கு. ஒரு நிமிஷம், அவங்க சங்கர்னு சொன்னது உனக்கு பிடிக்கல இல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த அளவுக்கு ஸ்பெஷல் நம்ம ஷோ? Sun itself is very special to me. ஏன்னா அவங்க வந்த புதுசுலேருந்து பல இன்டர்வியூஸ், பல ஈவெண்ட்ஸ், பல என்னுடைய முதல் என்ன சொல்கிறது, சீரியல் ஃபஸ்ட்டு சன்னில் தான் நான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள். அண்ட் ஈவன் ஆஃப்டர் மை வெட்டிங் அப்புறம் கூட டிவியில் தான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பேக் வந்தது, ஏன்னோ சூப்பர் குடும்பம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமில். ஸோ சன் இஸ் லைக் ஆல்வேஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க நான் யார் கூட பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெண்டு பேரும் இங்கே வரலன்னா அவங்களுக்கு சத்தியமாக இருக்குது. ஒருத்தி வர, இன்னொருத்தி வரல, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் நீ இங்கே வந்தே ஆகணும், புரியுதா? என்னோட லைஃப்பில் நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு மட்டும் இல்லை, என்டையர் வேர்ல்டுக்கே தெரியும். ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும், புரியுதா? தேங்க்ஸ், பாய். நான் வர சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸு. அப்படி யார் அந்த ரெண்டு பேர்னு எங்களுக்கு லைட்டாக கேட்டுச்சு. யார் அந்த ரெண்டு பேர்? இவ்வளோ பேசுகிறப்போ உங்கள் முகமே அப்படியே ஹோல்சமாக இருக்குது. யார் அந்த ரெண்டு பேர்? கேர்ள் கேங், நக்ஷத்ரா அண்ட் ரேஷ்மா. எதை பற்றியும் பொறாமைப்படாமல், யாரை பற்றியும் நான் ஐயோ இவங்க மேலே வளர்ந்துட்டுருக்காங்க, வளர்ச்சிக்கு பொறாமைப்படாமல் அந்த வளர்ச்சியை கைத்தட்டி எங்களை என்கரேஜ், என்ன மட்டும் இல்லை மூணு பேரையும் என்கரேஜ் பண்ணிப்போம். ஸோ வி ஆல் ஸ்டுட் த்ரூ அவர் ஹார்ட் டைம்ஸ், குட் டைம்ஸ், ஹாப்பி டைம்ஸ். ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லேயும் அவங்க வந்து தான் ஆகணும். இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது 3 முடிச்சுல இருந்து நந்தினி. சரி, ஒரு சின்ன ஒரு திஸ் ஆர் தட் விளையாடிடலாமா அவங்க கூட? வண்டர் என்ன நந்தினி இப்படி வெக்கமா இல்ல நந்தினி? சூர்யா இல்லாம இப்படி வர்றதுக்கு நடுவுல நுழைஞ்சி நீ பண்ற இல்ல சேர்ந்து இப்ப ரெண்டு பேருக்குமே சேர்ந்து திஸ் ஆர் தட். ஓகேவா? ஆக்ஷன் சீன்ஸா, எமோஷனல் சீன்ஸா? for me emotional scenes, for him action scenes. அப்படியா? டயலாக் ஜாஸ்தி இருக்கணுமா இல்ல டயலாக் ஜாஸ்தி இருக்கணும்? இல்ல அப்படியே ஃபேஸ்லயே அப்படியே எமோஷனை கொடுக்கணும்? ரெண்டும் இருக்கணும், ஆனா டயலாக் ஜாஸ்தி இருக்கணும். உங்களுக்கு டயலாக் இருக்கணும் பிரதர். ஏன்னா கன்வே பண்றது டயலாக் மூலமா தானே. ஆனா எத்தனை பேருக்கு நம்ம கண்ணுல சொல்றது புரியும்? பட் நந்தினி இதுல வந்து மோஸ்ட் ப்ராபபிலி நந்தினி வந்து எக்ஸ்பிரஷன்ல தான் கொடுத்திருக்காங்க. எனக்காக அந்த காதலை சூர்யா சார் கிட்ட கண்ணுல இப்ப காமிங்க. ப்ரப்போஸ் பண்ணிடுங்க டக்குனு. சுந்தர்சி அவர்களை நம்ம வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ சார். சன் குடும்பம் விருதுகளுக்கு வந்திருக்கீங்க, ஒரு சில வார்த்தைகள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபெஸ்டிவல் மூட் தான். சன் குடும்ப விருதுகள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சன் குடும்ப விருதுகள்னு சொல்றதை விட வந்து ஒரு கலை குடும்பத்தின் விருதுகள்னு சொல்லலாம். ஸோ அதுவே வந்து மிகப்பெரிய வெற்றி. அது கூட வந்து நாமினேட் ஆனவங்களுக்கும் ஜெயிக்க போறவங்களுக்கும் அடுத்த வருஷம் ஜெயிக்க போறவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.
சிங்கப்பெண்ணை ஆனந்தி கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப துருதுருப்பாக, ரொம்ப கஷ்டப்படுற, நிறைய பொண்ணுங்க இருக்கும் இந்த மாதிரி வீட்டுக்காக கஷ்டப்படுற பொண்ணுங்க. என் லைஃப்லேயே கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆனந்தி கேரக்டர் பண்ணது. அதே மாதிரி இது அந்த ஆனந்திக்கு கிடைக்கணும்னு நான் ஆத்மார்த்தமாக, ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, இது ஆனந்தி டிசர்வ் பண்ணுறேன் நான் நம்புகிறேன். சத்தியமாக டிசர்விங் ஆயிருந்தால் கண்டிப்பாக என் கூட வாங்க. பாய். சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சன் குடும்ப விருதுகள் 2025 இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ரிஹர்சலில் வந்து நம்ம நடிகர்கள், நம்ம நட்சத்திரங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண் பாஷை பேசினால் நான் என்ன செய்வேன், கன்ஃபியூஷன் ஆகிறேன். புல்லுக்குள்ளே பறக்க பறக்க துடிக்குது, பழக பழக பிடிக்குது, பழைய ரணங்கள் மறக்குது, தென்போகை வருடுது. ஹலோ அம்மா, நான் உங்ககிட்ட தான் இவங்க எனக்கு ஒரு டெலிஃபோன் பூத் மாதிரியும் செக்மெண்ட் வச்சாங்க. ஸோ அது நான் உங்ககிட்ட தான் நான் ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் என் லைஃப்பில் என்ன மாதிரி விஷயங்கள், அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. என்னோட ஒரு பயங்கரமான கிரிட்டிக்காக இருந்திருக்கீங்க. ஸோ என் லைஃப்பில் என்ன நடந்தாலும் அதுக்கு மெயின் காரணம் நீங்கள் தான். ஸோ நான் எல்லா விஷயமும் உங்ககிட்ட தான் நான் சொல்ல நினைக்கிறேன். தேங்க்யூ. அன்புவாக நீங்கள் எல்லோரும் எனக்கு வந்து கொடுக்குற அந்த லவ், சப்போர்ட், பிளஸ்ஸிங் இதெல்லாம் எனக்கு டெய்லி கிடச்சிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அதோட ஒரு ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மேட்டு தான் இந்த அவார்டு. ஸோ இது இப்போது இன்றைக்கி என்னால் வாங்க முடிஞ்சுன்னா அது என்னோடய லைஃப்பில் ஒரு மைல் ஸ்டோன் தான். அது ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போது இது எனக்கு இந்த ஒரு அவார்டு இங்கே இருக்குன்னா அது உங்களோட எல்லாம் ஒரு லவ் தான், உங்களோட எல்லாம் ஒரு நட்பு தான். ஸோ இது எனக்கு வாங்க முடிஞ்சால் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இதெல்லாம் உங்களுக்காக டெடிகேட் கூட பண்ணுறேன். நளினி மேடம் அண்ட் மதுமிதா மேடம் எப்படி இருக்கீங்க? வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சன் குடும்ப விருதுகளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு. பொதுவாகவே எத்தனையோ விருதுகளுக்கு நம்ம போயிருப்போம். ஆனால் சன் குடும்பம் அப்படிங்கிறது ஒரு குடும்பமாக கொடுக்குற ஒரே விருது நம்ம சன் விருதுகள் தான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. ரொம்ப சந்தோஷம். என்னென்னா நான் நடித்து நடுவில் பெரிய கேப் விட்டு அதுக்கப்புறமா திருப்பி இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் சன் டிவி மட்டும்தான். சன் டிவி திருப்பி என்னோட தாய் வீட்டுக்குள்ளே வந்த ஒரு சந்தோஷம். நான் முதல்ல இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது நான் ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக தான் இருந்தேன். படத்தில் ஒரு 10 நிமிஷம், அங்கங்கே சின்ன ரோல்ஸு எல்லாமே. ரொம்ப ஒரு ஹீரோ ஆகணுன்ற கனவு இருக்குது. பட் நம்மளை யாரை பார்க்கணும்னு தெரியாது. பட் அந்த டைமில் நீ எனக்கு அடிக்கடி கிடைப்பேன்றதுக்காக நான் நிறைய இடத்துல போய் சங்கடப்பட்டிருக்கேன். வாசலில் வந்து ஒரு 8 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கிட்டையும் போய் என் திறமையை காட்டணும்னு சொல்லி ஆடிஷன்ஸ் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த 8 வருஷத்தில் நான் என்னோடய ஃபுல் உழைப்பு போட்டிருக்கேன். 0ல் ஆரம்பித்து இப்போது இந்த ஹீரோவாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன். இந்த ஒரு விருதுக்காக இன்னும் மேலும் சாதிக்கணும், பெரிய ஆளாகணுன்றது என்னோடய லட்சியம். அதில் இது ஒரு படிக்கட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மம்மி, என்னோட லைஃப்பில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னோட நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் டைமில் என் கூட இருந்திருந்தீங்க. அண்ட் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கணுன்னு டெஃபினெட்லி அதுக்கு
நீங்கள் தான் ரீசன். நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் எனக்கு நான் டான்ஸ் கிளாஸ்க்கு புஷ் பண்ணி அனுப்புனது டேடி தான். ஸோ டேடிக்கிட்டே இது சொல்லுங்கள். மை பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு அவங்களுக்கு கூட இது சொல்லிடுங்க. நான் உங்களுக்கு என்ன ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே ஃபோன் ஓப்பன் இப்படியே வச்சுட்டோம். எல்லாம் என்ன ரசிக்கிற எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டோம். இப்படியே பிளஸ் பண்ணிட்டு இருங்க. அழகான 2 செக்மெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே டன். டங் ட்விஸ்டர் புது கேம். கடல் ஓரத்துல அலை உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுது. கடல் ஓரத்துல அலை உருளுது பெறலுது தத்தளிக்குது தாளம் போடுது. ஃபாஸ்டா சொல்லணும். கடல் ஓரத்துல அலை உருளுது பெறலுது தாளம் போடுது தத்தளிக்குது. ஐயா என்னங்கய்யா எர்றா அவனை அர்றா ஓடுறா பொழந்துரு ஓடுறா. சன் குடும்பம் விருதுகள் 2025 நம்மளோட எவர் கிரீன் அம்பிகா மேம் ஜாயின் பண்ணிருக்காங்க. சன் குடும்பத்தோட உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி போயிட்டு சன் குடும்பத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா சன் டிவி இஸ் கைண்ட் ஆஃப் லைக் மை ஃபேமிலி நவ். ஏன்னா 2-3 சீரியல்ஸ் பண்ணியாச்சு, எல்லாமே பெரிய பெரிய ஹிட்டுங்க. என்ன சொல்றது, ஒரு லக்கி ஸ்டார் மாதிரி தான் என்னோட சன் டிவின்றது. அதான் என்னோட என்ன நான் சொன்னேன். இப்பதான் மல்லி என்னோட கேரக்டர் இப்போ முடிஞ்சிருக்கு. ஸோ மறுபடியும் ஐ வுட் லைக் டு join in another project, but totally சன் குடும்பம் அப்படின்னு இருக்கும்போது, சன் டிவின்னு இருக்கும்போது அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சொல்லும் போதே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஹலோ, வணக்கம்டா, எப்படிடா இருக்க? ஆமாடா திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சுடா, அதான்டா கால் பண்ணேன். நீ கால் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் வழக்கமாக நீ எப்பயும் என்னை பார்த்து வைத்தறிச்சல் போடுவ இல்லையா? அதனால தான் இதெல்லாம் நான் உன்கிட்ட கால் பண்ணி சொல்கிறேன். நீ மறக்காமல் இந்த ஷோவை பார்க்கணும். ஆமாம், எதுக்காகன்னு கேள. இவன்லாம் ஒரு ஹீரோவா அப்படின்னு கேட்டவங்களுக்கு மத்தியில் இவனும் ஹீரோ அப்படின்னு நான் வந்து நிற்கிறேன். இவன்லாம் எங்கே உருப்பிட போகிறான் அப்படின்னு கேட்டவங்களுக்கு மத்தியில் இவனும் வந்து உருப்புற ஒரு ஆள் தான் அப்படின்ற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். என்னை பார்த்து 4 பேர் திட்டினாலும் ஒரு 40 பேர் கை தட்டுறாங்கண்ணா. இதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் யாருனால கிடச்சிது? உன்னால தான் கிடச்சிது. என்றைக்குமே நீ எனக்கு எதிரியாகவே இரு. நீ இருக்க நான் மேலே வளர்ந்துக்கிட்டே இருப்பேன். இன்னும் பல பேரை மகிழ்ச்சிக்கிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். உன் பக்கத்தில் வந்து நிற்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போதும் நீ என் கையில் கிடைச்சா நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். நான் என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு, நான் கொடுத்த அவ்வளோ எஃபர்ட்டுக்கு இந்த அவார்டு என் கையில் கிடச்சிருச்சுன்னா நான் ரொம்ப 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 ஹாப்பி ஆகிடுவேன். எனக்கு இன்னும் நிறையா என்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு மக்களுக்கு என்டர்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும்னு இன்னும் ஓடணும்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த வாட்டி நீ என் வீட்டுக்கு வந்துடுவேன் நான் நினச்சிருக்கேன். ஆனால் வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ப்ளீஸ் என் வீட்டுக்கு வந்துடுவியா? திஸ் இஸ் மை 7th இயர், 7வது வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில். பட் உன்னை நான் ஒரு வாட்டி கூட தொட்டு பார்த்ததில்லை. அந்த லைக் உன்னை எப்போ தொடுவேன்ற அந்த ஆசை இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கேரக்டர் நான் பண்ணும்போதும் இன்றைக்கி நம்ம உண்மையாக உழைச்சா நாளைக்கு ஆண்டவன் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உண்மையாக நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட இல்லாமல் எல்லா நாளுமே நான் உழைச்சிருக்கேன். ஆக்ஷன்லேருந்து கட் சொல்கிறது வரைக்கும், அந்த பேக்கப் சொல்கிறது வரைக்கும் உனக்கு உண்மையாக நான் இருந்திருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் உன்னை இன்னும் மீட் பண்ணலை. பட் எப்போ உன்னை என்னோட கையில் வச்சு நான் பார்ப்பேன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஹலோ ரசன் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ஃபஸ்ட்டு கேமரா முன்னாடி வந்தப்போ யூ கேவ் மீ கான்ஃபிடென்ஸ். நான் வந்து இன்னும் நடிக்கிறதுக்கு அண்ட் என்னோட டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. அண்ட் அதை நான் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். யூ ஆல்வேஸ் ட்ரீட் யூ அஸ் மை குரு. நீங்கள் என்றைக்குமே எனக்கு ஒரு காட் ஃபாதராக இருப்பீங்க. அண்ட் தேங்க்யூ ராதா சார், யூஆர் ஆல்சோ லைக் அ காட் ஃபாதர் டு மீ. யூஆர் லைக் அ கைடன்ஸ் பாத் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். சாம் சிஎஸ்ஆர் வந்திருக்காரு. இவரோட மியூசிக் வந்துட்டு ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பயங்கரமா கலக்கிட்டு வராரு. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன். பட் தென்
சன் டிவி உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ், எவ்வளோ நெருக்கம்? சன் டிவி நான் 80களில் பிறந்து வளர்ந்தவன். ஸோ வந்து அப்போல்லாம் வந்து கேபிள் டிவினே சொல்ல மாட்டோம், சன் டிவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவன். ஸோ அது ஒரு லைஃப், பயங்கரமான லைஃப். அது இப்பயும் அப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வளரும்போவே வந்துட்டு சன் டிவியோடு தான் வளர்ந்துருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ இன்னைக்கு வந்து நாமினிஸ்க்கு, அவார்ட் வின்னர்ஸ்க்குலாம் ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? ஆக்சுவலி என்னென்னா, அவார்டுங்கிறது ஒரு இப்போ எப்பயுமே நமக்கு ஒரு பூஸ்ட் தான். ஆக்சுவலி எனக்குமே நிறைய அவார்டுகள்லாம் கிடைக்கும் போது நம்ம ஆக்சுவலி இதுக்கப்புறம் நல்லா பண்ணணும்னு தோணும். இந்த அவார்டு வாங்குற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க? ஸோ லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதுபடி தான் நான் இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டு இருக்கேன். பர்சனல் லைஃப்லையும் சரி, ப்ரொஃபஷ்னல் லைஃப்லையும் சரி. இந்த ஈவெண்ட்டை நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு கூட இல்லை. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஐ மிஸ் யூ ஸோ மச். பாய். நான் தான் லித்தன்யா பேசுகிறேன். சன் டிவி அவார்ட்ஸில் நான் 2 டான்ஸ் ஆட போகிறேன். 2மே நான் அப்பாவோட ஆட போகிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து ஆடி முடிச்சுட்டு வரோம். என்னோடய ஃபஸ்ட் எவர் பர்ஃபார்மன்ஸ் டெலிவிஷனில் மட்டும் இல்லை, என் லைஃப்லேயே நான் ஆடினதே கிடையாது. ஸோ பேரா ஆடி இருக்கும் அந்த ரெட்டை கதிரே பாட்டுக்கு. ஃபஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது மணமகளே வால இருந்து ரங்கநாயகி, த டெரிஃபிக் ரங்கநாயகி. ஆனால் பார்த்தா அப்படி தெரியல, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, எங்களுக்காக கொஞ்சம் ஒரு அப்படி ஃப்ராக்ஷனில் ரங்கநாயகியாக மாறி காமிங்க பார்ப்போம். அறிவில்ல, நல்லா தானே போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் நான் சிரிச்சா பிடிக்காத உங்களுக்கு? அப்படி என்ன உங்களுக்கு ஆசை? மூஞ்சி எப்பவும் உருண்டா வச்சுட்டு இருக்கணுமா? சி, நிம்மதியே இல்லை எங்க வந்தாலும். அதுக்கப்புறம் சிரிப்பை பாரு, சம்பந்தமே இல்லாம இருக்குது. குழந்தை சிரிப்பும் கொடூரவில்லியும் ஒரே இடத்துல எப்படின்னு எங்களுக்கு தெரியல. வேற லெவல். சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ், தேங்க்யூ ஸோ மச். நான் தான் ஸ்வேதா பேசுகிறேன். 10-13 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட எனக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, சினிமாவில் நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க, நீ சினிமாவில் நடிக்க போக முடியும், ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் உன்னால் போக முடியாது. ஏதோ அந்த ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான அந்த ஒரு லோவர் ரேஞ்சில் தான் உன்னால் இருக்க முடியுமே தவிர அந்த ரேஞ்சுக்கு உங்களால் போக முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. நம்மளோட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சேனலாக இருக்க சன் டிவியில் பூங்கொடின்ற ஒரு கேரக்டரில் டைட்டில் ரோல்ற நான் ஒரு சீரியல் பண்ணுறேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. கொஞ்ச நேரம் உன்னை சைட் அடிச்சுக்கிறேன். நம்மளால நான் டெலிவிஷன் தான் பார்த்துட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லவ்னு சொல்லலாம். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே கண்டிப்பாக நீ ஒரு லவராக இருப்பேன். ஸோ அதே வகையில் நானும் சைட் அடிச்சுட்டு இருக்கேன். நம்மளால எப்படி எனக்கு ஓகே சொல்ல போகிறேன்னு தெரில. ஏன்னா ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். 7 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவில் டெலிவிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இது லவ் இது கிடைக்கல. ஸோ இப்போது உனக்கு தான் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? உனக்கு எப்போ ஓகேன்னு தெரியுதோ அப்போ எனக்கு ஓகே சொல்லு. ஓகே, ஐ லவ் யூ. சன் தொலைக்காட்சியின் குடும்ப விருதுகள் 2025 வருடத்தில் ரத்தன கம்பளமிட்டு வரவேற்று எங்களை மகிழ்விக்கும் பாங்கு நேர்த்தியானது, அளப்பரியது, மகிழும் நெகிழும் கலந்த அன்பினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உன்னை நான் எப்போ கையில் வாங்குவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் டிசர்வ்டான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னோடய எஃபர்ட் நான் 100% எப்போவுமே நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். நீ என்கிட்ட எப்போ வரணுமோ மக்கள் ஆதரவோட நீ எப்போ வேணாலும் என்கிட்ட வரலாம். நீ இப்போ கிடைப்பியா இல்லை அடுத்த வருஷம் கிடைப்பியா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால்
நீ என் கைக்கு வர்ற அந்த மொமெண்ட் வந்து கண்டிப்பாக என் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா யூ ஆர் ஸோ 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 ஸ்பெஷல் டு மீ. என்னை நம்பி என்னோட சீரியலில் பார்க்குற மொத்த மக்களோட நம்பிக்கைகளும் சரி நான் எப்போவுமே காப்பாற்றுவேன் நினைக்கிறேன். ஸோ நீ எப்போ வரணுமோ அப்போ என்கிட்ட வரலாம். நம்ம வந்து திஸ் ஆர் தட் அப்படின்னு ஒரு கேம் விளையாட போறோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ காமெடி சீனா இல்லை வந்து பயங்கர சீரியஸான சீனா? சீரியஸான சீன். ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இல்லை ஒரு ஃபேமிலி ஹீரோவா? இது ஒரு குடும்பஸ்தனா இருக்கிறதே ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான். அவன் எல்லா குடும்பஸ்தனுமே ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான். அவனை மீறி ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு ஆக்ஷன் ஹீரோ யாருமே கிடையாது. ஒரு நிமிஷம், இதுக்கு மேல இந்த மாதிரி கேள்வி கேட்ப என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். நீங்க ஃபங்க்ஷனை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, பாட்டு பாடிட்டு டான்ஸ்லாம் பார்க்கலாம். வாங்க வாங்க பாத்து எப்படி இருக்கு சொல்லுங்க. ஷூர் கண்டிப்பா. ஓகே थैंक यू. ஹலோ தீனுவா. ஸோ லைஃப்பில் ஃபேமிலி எல்லாம் இருந்திருக்கு. பட் என்னதான் ஃபேமிலினாலும் அந்த ஃபேமிலியை தவிர்த்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு தான் நீ எனக்கு. ஸோ இவர் பேர் வந்து தினேஷ். உங்களுக்காக சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ த்ரூ அவுட் த கேரியர். இந்த ஒரு 15 வருஷம் ஒரு தூணாக இருந்து என்ன வேணாலும் நீ பண்ணுன்னு என் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.